வெல்கம் டு AJCAD கேம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு லைனை ட்ராப் பண்ண போகிறோம். அந்த லைனோட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் ஒரு 4 இதாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து லைன் டைப்பு. என்ன லைன் டைப் எனக்கு வேணும், அதாவது நான் ட்ராப் பண்ண போகிற லைன் கண்டினியூ லைனா, இல்லை டாட்டர் லைனா, இல்லை ஹிடன் லைனா, இல்லை சென்டர் லைனா, என்ன லைனுன்னு நான் பார்க்கணும். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஹிடன் லைன் வந்து இப்போ சப்போஸ் நம்ம ட்ரா பண்ணுறது வந்து ட்ராயிங்கோட பேக்கில் இருக்கிறது தான் ஹிடன் லைனில் இருக்கும். இதே நம்ம ஒரு சர்க்கிள் வரையணும்னா அதோட சென்டர் லைன் நிச்சயமாக மார்க் பண்ணுவோம். அது மாதிரிலாம் லைன் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து லைன் டைப்பு. லைன் டைப்புக்கு வந்து ஷார்ட்கட் வந்து LT கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா லைன் டைப் மேனேஜர்னு இங்கே ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த டைலாக் பாக்ஸில் வந்து இங்கே லோடுன்னு இருக்கும் கார்னரில். அதை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன லைன் இருக்குதுன்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் இருக்கும். இதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+A கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம இங்கே லேயரில் லிஸ்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நான் லைன் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு பர்டிகுலராக ஒரு 10 லைன் தான் தேவை அப்படின்னா அந்த லைனை மட்டும் சூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லை சப்போஸ் நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு ரிமூவ் பண்ணனாலும் எந்தெந்த லைனுன்னு எனக்கு தேவையில்லையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெலீட் கொடுத்தீங்கனாலும் அது மட்டும் டெலீட் ஆகிடும். இப்போ நான் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், எனக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு. இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு நான் இப்போ லைன் வரைய போகிறேன். லைன் கொடுத்துட்டு இப்போ வந்து இது வந்து கண்டினியூ லைனில் இருக்குது. இங்கே நீங்கள் அது சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே பார்க்கலாம். இங்கே கிளிக் பண்ணுறேன். இது ஒரு லைனுன்னு இருக்குது பாருங்கள். இந்த லைனில் வந்து நான் இப்போ எல்லா லைனும் செலக்ட் பண்ணதுனால இப்போ எல்லா லைனும் இதில் மேலே இருந்து வருது. இப்போ நான் வந்து நான் சென்டர் லைன் ட்ரா பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ திரும்ப ஒரு லைன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் லைன் தான். ஆக்சுவலாக சென்ட்ரல் லைனில் லைனோட ஸ்கேல் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் இது டிஸ்பிளே ஆகலை. சப்போஸ் இதை நான் சென்டர் லைனு மாற்றணும்னா இதை இப்போ கிளிக் ஆகியே இருக்குது. இப்போ இப்படியேவும் நான் சேஞ்ச் பண்ணலாம், அப்பயும் டிஸ்பிளே ஆகலை. இது ஏன் டிஸ்பிளே ஆகலைன்றது லைன் டைப் ஸ்கேலில் நான் இப்போ வரைக்கும் அதை கொடுத்துருக்கேன். லைன் டைப் ஸ்கேலில் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஹிடன் லைன் கொடுக்குறேன் பாருங்கள், ஹிடன் லைன் வருது. இந்த மாதிரி ஹிடன் லைன்லையும் கொடுத்துக்கலாம். இந்த லைனும் நான் சேஞ்ச் பண்ணனாலும் என்ன இது வேணாலும் நான் கொடுத்துக்கிட்டு இங்கே நான் சேஞ்ச் பண்ண அங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் சென்டர் லைன் கொடுத்துருக்கேன். இது சென்ட்ரல் லைனில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆனால் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகலை. இது ஏன்னு அடுத்த இதில் நம்ம இங்கே இருக்கிற லைன் டைப் ஸ்கேலில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லைன் டைப் ஸ்கேல். நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தா இது சென்டரில் இருக்குது, ஆனால் எனக்கு தெரியல. இப்போ வந்து இதோட ஸ்கேல் வேல்யூவை மாற்றும் போது LTS இப்போ 1 இருக்குது. இப்போ நான் சப்போஸ் 5 கொடுக்குறேன், 6 5 இப்போ 0.25 கொடுத்துருக்கேன். லைன் ஸ்கேலை டவுன் பண்ணியிருக்கேன். டவுன் பண்ணும்போது இப்போ டிஸ்பிளே ஆகுது. இது எதுக்கு லைன் டைப் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்கேல் வேல்யூவில் கம்மி பண்ணுறது, ஜாஸ்தி பண்ணுறது. அதாவது ஒரு லைனுக்கும் இன்பிட்வீன் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் வந்து நான் ஸ்கேலிங் பண்ணுறேன். அப் சைஸு டவுன் சைஸ் பண்ணும் பொழுது இந்த ஹிடன் லைனு எல்லாமே இது மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இதோட டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். இந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. 18ன்றது ரொம்ப சின்ன வேல்யூன்றதுனால நான் 1க்கும் கீழே கொடுக்குறேன். இப்போ சப்போஸ் நான் வரைய போகிற ட்ராயிங் வந்து ரொம்ப ஹியூஜ் ட்ராயிங்னா அப்போ வந்து ஸ்கேல் வந்து அப் பண்ணுவேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கடுத்து இருக்கிறது வந்து லைன் வெயிட். லைன் வெயிட்ன்றது அதுக்கு வந்து ஷார்ட்கட்டு LW. லைன் வெயிட்ன்றது இப்போ ஒரு லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன், இதோட ஸ்கேல் இருக்குது, அதாவது இதோட திக்னஸ் இருக்குது. லைனோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணுன்றது மென்ஷன் பண்ணோம். அதாவது ஒரு கண்டினியூஸ் லைனை எல்லாமே ட்ராப் பண்ணுறது எல்லாமே 0.5 இருக்கும். மற்றபடி இருக்கிற அந்த ஹிடன் லைனு சென்டர் லைன்லாம் 0.25 இருக்கும். இது டிஃபால்ட். ஆனால் வந்து எனக்கு இதுக்கு மேலேயும் ஜாஸ்தியாக வேணும்
அதெல்லாம் வந்து பண்ணணும்னா அப்படியும் லைன் பார்டர் லைன்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், 1 mm இருக்கும். அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் LW கொடுத்துட்டு இப்போ லைன் வெயிட் நான் சொன்ன மாதிரி இது 0.25ன்றது சென்டருக்கும் ஹிடன் லைனுக்கும் வரும். இது 0.5 mmன்றது கண்டினியூ லைனுக்கு வரும், அதாவது வரைய போகிற டிராயிங்க்கு வராது. இதெல்லாம் வந்து நம்ம தான் செட் பண்ணணும். இப்போ நான் லைனை வந்து ஒரு நார்மல் லைன் வரைய போகிறேன். இப்போ வரைஞ்சிட்டேன். இந்த லைன் வந்து எனக்கு கண்டினியூ லைனில் இருக்கணும். கண்டினியூ லைனில் இருக்குது. இதோட திக்னஸ் வந்து 0.5, இங்கே டிஃபால்ட்டாகவே 0.5 இருக்குது, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து பை லேயரில் இருக்குது. இது வந்து எனக்கு 0.25 இது பண்ணணும். இது இப்படி செட் பண்ணாமல் வரைஞ்சாலும் இங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுது இல்லை PDF கன்வெர்ட் பண்ணும்போது இதோட டிஃப்ரென்ஸ் தெளிவாக தெரியும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறது, லைன் வெயிட்டேஜ் இதெல்லாம் கொடுக்குறது. ஓகே, இது ஓகே, இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு ஒரு ட்ராயிங் நம்ம ட்ரா பண்ணுறோம். சப்போஸ் நான் இது ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். சர்க்கிள் வந்து ஒரு 50 டயா. இது வந்து கண்டினியூ லைனில் வேணும் எனக்கு, கொடுத்துட்டேன். இதோட சென்டர் வந்து ஓகே, இது சென்ட்ரல் லைனில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே கலராக இருந்தால், ஒரே ஈவன் கலராக இருந்தால் ஒரு ட்ராயிங் பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹிடன்லாம் ஒரு கலரும், அதே போல் சென்ட்ரல் லைன்லாம் ஒரு கலரும், கண்டினியூ லைன்லாம் ஒரு கலரும், அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இங்கே மேலே அப்படியே கலரிங் கொடுக்கலாம். சென்ட்ரல் லைனுக்கு கலரிங் கொடுக்குறேன், அப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா COL கொடுத்து நான் ஏதாவது ஒரு கலரை இங்கே சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் ட்ரா பண்ண போகிறத இப்படி ட்ரா பண்ணும்போது அப்படியும் வரும். இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஓகே, அதே போல் இதுக்கு வந்து கலர் வந்து ஓகே எல்லோ கலர் கொடுத்து, இதுக்கடுத்து நம்ம வரையக்கூடிய டிராயிங்ஸ் எல்லாம் இது மாதிரி ட்ரா பண்ணும்போது தெளிவாக அழகாக இருக்கும். ஓகே, இன்னையோடைய கிளாஸ் இவ்வளோதான், ஓவர். ஓகே, இதுக்கடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.